வீக்கெண்டுன்ற காரணத்தினால 6:30 எழுந்திரிச்சு என் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு மார்னிங் எங்கள் மம்மி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதை சாப்பிட்டுட்டு விசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு லஞ்சு செய்கிறேன்டா அப்படின்னு ரெடி ஆகிட்டேன். ஸோ ஆயுதங்கள் பாகுங்கிற மாதிரி எங்கள் அம்மாவே ஆனியன் தக்காளி அது இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி நம்ம வெஜ் பிரியாணி செய்யலான்னு எடுத்தேன். பார்த்தா நெய்லாம் கட்டியாக இருந்த காரணத்தினால ஆவியில் காட்டு மெல்ட் பண்ணி ஊற்றி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதோட ஃபுல் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். எஸ், ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நல்லா வருமோ வரலையோ, ரொம்ப நாள் கழிச்சு சமைக்கிறோமே, எதனா குழப்பிட்டோன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. இது ஒரு முக்கியமான விஷயம். புதினாலாம் நல்லா அலசிட்டு போடுங்க. ஏன்னா அதில் நிறைய மண் இருக்கும். அது நரன்னு ஆகிடும். இந்த மசாலா தான் யூஸ் பண்ணேன். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண விட்றவனா வெண்ண பையன் குட்டின்னு ஒருத்தன் இருக்காங்க. அவனுக்கு ஒரு சேனல் இருக்குது, அவனை போய் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து வெஜ் பிரியாணிக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டுட்டு குக்கரில் விசில் விட்டேன். ஒரு 6 விசில் விட்டு எடுத்தேன். அதெல்லாம் ஏன்றதெல்லாம் அப்புறம் ஒரு கதையாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிரிஞ்சி எங்கள் தாத்தா கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு சாப்பிட்டு நிஜமாலே செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேறு மாதிரி இருந்துச்சு டேஸ்ட்டு. வாவ் அப்படி இருந்துச்சு.